நடிகை கீர்த்தி அவங்களுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்குங்க. பிரபலங்கள் எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப அழகான காதல் ஜோடி அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகழகான புகைப்படங்களை சமூக வலைதளத்துல அவங்க ஷேர் பண்ணதுமே ரசிகர்கள் வாழ்த்துக்களோட கண்ணு வச்சிருவோம் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு அவருடைய நீண்ட நாள் காதலன் ஆண்டனி அவங்களுக்கும் திருமணம் நடந்து முடிஞ்சிருக்குங்க. கோலிவுட், டோலிவுட், மாலிவுட்னு எல்லா பக்கமும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நடிகை அப்படின்னா கீர்த்தி அவங்கள சொல்லலாம். பாலிவுட்லயும் இப்ப தடம் பதிக்க இருக்காங்க. அவங்க நடிச்சிருந்த பேபி ஜான் திரைப்படம் இந்த மாதம் தான் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்கு. அது மட்டும் இல்லாம கீர்த்தி அவங்களுக்கு கூடுதல் ஸ்பெஷல் ஒண்ணு இருக்குங்க. அவங்களுடைய நீண்ட நாள் காதலன் ஆண்டனி அவங்களை வந்து கரம் பிடிச்சிருக்காங்க. கீர்த்தி அவங்களுக்கு கேரளாவை சேர்ந்த தொழிலதிபர் ஆண்டனி அவங்களுக்கும் திருமணம் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இப்ப புகைப்படங்கள் வெளியாகி இருக்கு. நவம்பர் 27 தன்னோட காதலனை இன்ஸ்டாகிராம்ல அறிமுகப்படுத்தி வச்சாங்க. கோவாவில் நடைபெற்ற திருமணத்துல நிறைய பேர், அதாவது கீர்த்தி அவங்களுக்கு நெருக்கமானவங்க மட்டும் கலந்துக்கிட்டாங்களாம். சில நாளுக்கு முன்னாடி கீர்த்தி அவங்க தன்னோட திருமணத்துக்காக கோவா செல்வதா தன்னோட சமூக வலைதள பக்கத்துல ஸ்டோரி எல்லாம் போட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து நேற்றைய தினம் திருமணத்துக்கு முந்தைய கொண்டாட்டங்களுக்கு தயாராகுவதாக கீர்த்தி அவங்க வந்து சொல்லி இருந்தாங்க. இன்ஸ்டா பக்கத்துல அடிக்கடி ரசிகர்கள் கிட்ட சொல்லி இருந்தாங்க. இருந்தாலுமே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு செய்தி வந்து வெளியாகுச்சு. அதாவது 10 வருஷமா ஸ்கூல் படிக்கிற அப்ப இருந்தே காதல்ல இருந்திருக்காங்க, சீக்கிரமா திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு எல்லாம் செய்திகள் வெளியாச்சு. அப்பெல்லாம் இந்த செய்தி அதிகமா பரவன சமயத்துல கீர்த்தி அவங்களுடைய தரப்புல இருந்து அதெல்லாம் உண்மையே கிடையாது, இப்பெல்லாம் திருமணம் கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லி அதை சமாளிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பத்தோட பேசி முடிவு பண்ணி இந்த திருமண முடிவை எடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு ஜோடியாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில தன்னோட காதலரோட திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆனந்த கண்ணீர் எல்லாம் விட்டுருக்காங்க கீர்த்தி அவங்களும். அழகழகான புகைப்படங்கள் நிறையவே பதிவிட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து ரசிகர்கள் எல்லாம் கீர்த்தி அவங்களுடைய படங்கள்ல இருந்து நிறைய பாடல்கள் எல்லாம் எடுத்து இந்த புகைப்படங்கள்ல வந்து எடிட் பண்ணி அதை வைரல் ஆக்கிட்டும் இருக்காங்க. அடுத்தடுத்து நல்ல கதைகள் கிடைக்காததுனால கீர்த்தி அவங்க சினிமா பக்கமே வராம போயிருவாங்களோ அப்படின்னு எல்லாரும் யோசிச்சாங்க. திடீர்னு உடல் எடையெல்லாம் ரொம்பவே குறைச்சிட்டு ஆளே மாறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சினிமாவில் மட்டும்தான் இப்போதைக்கு நான் கவனம் செலுத்த போறேன் அப்படின்னு சொன்ன இவங்களும் இப்ப சரியா கதை அமையாததுனால திருமண வாழ்க்கைக்குள்ள டக்குன்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இது எப்படியோ ரசிகர்கள் எல்லாருமே மனதார வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. நம்ம சார்பாகவும் கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இதே போல எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா தகவல்கள் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.